அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் என்ன பார்க்க போறோம்னா, குழந்தை பருவ உடல் பருமனை புரிந்து கொள்றது, அதுக்கான புதிய சிகிச்சை முறைகள். இதையே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா 2024 ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன்ல அடலசன் ஒபிசிட்டி அப்படின்னு ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கிள் பப்ளிஷ் ஆயிருந்தது. அதை சுருக்கப்படுத்தி அதோடைய தமிழாக்கத்தை இங்கே கொடுக்குறோம். உடல் பருமன்னா என்ன? உடல் பருமன்றது எடை மற்றும் தோற்றம் சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல. இது ஒரு நோய், பொதுவான தீவிரமான மற்றும் நாள்பட்ட நோய். இது எப்படி கம்பேர் பண்ணோம்னா ஆஸ்மா, டயபெட்டிஸ் அதெல்லாம் நாள்பட்ட வியாதிகள் இல்லைங்களா? அதே மாதிரி உடல் பருமனும் ஒரு நாள்பட்ட வியாதி. இது ஒரு நபரின் தோல்வி அல்ல. ஒரு நபர் ஒன்று. ரெண்டாவது உலகம் முழுவதுமே குழந்தைகள், டீனேஜர்ஸ், 16 வயதினர், அப்புறம் பெரியவங்கள்ட்ட இதுல உடல் பருமன் அதிகரிக்கும் விகிதம் அதிகமாயிட்டே இருக்கு. இதுக்கான காரணங்கள் ரெண்டு. ஒண்ணு உயிரியல் காரணங்கள். உயிரியல் காரணங்கள்னா சில பேருக்கு உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு ஜெனட்டிக்கலாவே இருக்கும். இன்னொன்று மிக முக்கியமானது என்ன? சுற்றுச்சூழல் காரணிகள், ஒபிசோஜெனிக் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சுற்றியுள்ள உலகம் ஆரோக்கியமா இருப்பதே சவாலாக்கியது. உணவுகளுக்கான இடைவிடாத விளம்பரம், மலிவான விலையில பதப்படுத்தப்பட்ட உணவுகள் ஆர் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், அப்புறம் மன அழுத்தம் அண்ட் உடல் எடை குறித்த பாரபட்சம், ஸ்டிக்மா, இதெல்லாம் இருக்கிறதுனால இதுவும் உடல் எடை அதிகமாகிறத வழிவகுக்குது. முறையான சிகிச்சை எடுத்துக்கலைன்னா உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு ரொம்பவுமே அதிகம். சின்ன குழந்தைங்கள்ல டீனேஜர்ஸ்ல சரியான சிகிச்சை இல்லைன்னா ஒன்லி 15% மக்கள் தான் நார்மல் ஆகிறாங்க. அப்படின்னா 85% உடல் பருமனான டீனேஜர்ஸ், 17 வயதினர் வயசாகும் போது உடல் பருமன் அதிகம் உள்ளவர்களாகவே இருப்பார்கள். உடல் பருமனாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? இது ஒரு நம்பர் மாத்திரம் கிடையாது. இது மற்ற உடல்நல பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கும். என்னென்ன உடல்நல பிரச்சனைகள்? நீரிழிவு நோய், டைப் 2 டயபெட்டிஸ், உயர் ரத்த அழுத்தம், பிளட் பிரஷர், மூட்டு பிரச்சனைகள், மனச்சவால்கள், மனச்சோர்வு, பதற்றம், குறைந்த நம்பிக்கை, அந்த மாதிரியான உளவியல் சிக்கல்களும் இதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இதை ட்ரீட் பண்றது? குழந்தை பருவ உடல் பருமனை எப்படி சிகிச்சை அளிக்கிறது? இதுக்கு முக்கியமான சிகிச்சை ஆரோக்கிய நடத்தை மற்றும் வாழ்க்கை முறை சிகிச்சை. அதுக்கு HBLT அப்படின்னு சொல்லுவாங்க. இது உணவு கட்டுப்பாடு மற்றும் உடற்பயிற்சி மொத்தம் கிடையாது. இதுல என்னென்ன அடங்குதுன்னா நிபுணர்களின் ஊட்டச்சத்து வழிகாட்டு, என்னென்ன சாப்பாடு நல்லது, எது இம்பார்ட்டன்ட். இன்னொன்று எக்ஸசைஸ் ப்ரோக்ராம், உடல் செயல்பாட்டு திட்டங்கள். மூணாவது குடும்பங்கள் நிலையான மாற்றங்களை செய்ய உதவும் ஆலோசனை. நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே குண்டா இருப்பாங்க. அதனால அங்கேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு. இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி உடற்பயிற்சி மற்றும் சாப்பாடு கம்மி பண்ணா மாத்திரமே எல்லாமே சரியாகிறது கிடையாது. அப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும், இல்லைன்னா கிடையாது. அதுக்கு நிறைய எஃபெக்ட் வேணும்னா மற்ற முறைகளையும் கையாள வேண்டியிருக்கு. என்னென்னா அறுவை சிகிச்சை, மெட்டபாலிக் அண்ட் பேரியாட்ரிக் சர்ஜரி, MBS அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் பருமன் அதிகமாகி 13 வயசுக்கு மேல இருந்ததுன்னா இந்த அறுவை சிகிச்சை மூலமும் சிறந்த எடை உழைப்புக்கு சீக்கிரம் பண்ணலாம். அதுல பிரச்சனை என்னன்னா அது ஒரு அறுவை சிகிச்சை. அதுல நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருக்கு. அது மருத்துவர்கள்ட்ட கேட்ட பிறகு நீங்க பண்ணலாம்.
அதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் இப்போதைக்கு என்னன்னா வந்து உடல் பருமன் எதிர்ப்பு மருந்துகள், ஆன்டி ஒபிசிட்டி மெடிகேஷன்ஸ். அது வந்து சமீபத்திய 2020 இருந்தே வந்து அது மிக முக்கியமான முன்னேற்றங்களை வந்து ஈட்டியிருக்கு. அந்த மருந்து சாப்பிட்றதுனால வந்து பசி இன்மையை தூண்டும். அப்புறம் வந்து எடை இழப்பை வந்து அதிகரிக்கும். அப்புறம் வந்து நிறைய அதனால பாசிட்டிவ் நன்மைகள் இருக்கு. அதை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த மருத்துவ செய்தியில் நீங்க போய் பார்த்துக்கலாம். அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மெடிசின் மேட் சிம்பிள் அதுலேயும் போட்டிருக்கோம். சரி, உடல் பருமன் எதிர்ப்பு மருந்துகளின் சகாப்தம், ஆன்டி ஒபிசிட்டி மெடிகேஷன்ஸ் என்ன, அது என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கு அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ரொம்ப காலமா வந்து குழந்தைங்களுக்கும் டீனேஜர்ஸ்க்கும் நிறைய மருந்துகளே இல்லை உடல் குறைப்புக்கு. இப்போதைக்கு வந்து நிறைய மருந்துகள் அவைலபிளா இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமகுளுடைடு, லிரகுளுடைடு, இதெல்லாம் வந்து GLP-1 ரெசப்டார் அகனிஸ்ட் அப்படின்னு பேரு. இன்னொரு காணொலி ஒன்று போட்டிருக்கோம், GLP-1 GAP அகனிஸ்ட் அப்படின்னு ஒரு காணொலியை போட்டிருக்கோம். அதையும் கொஞ்சம் கேட்டு பாருங்க. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா வந்து இது பசியை குறைக்க உதவுது. அப்புறம் வந்து வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரியான உணர்வை தூண்டிருக்கும். அதனால வந்து இதை எடுக்கிறவங்க வந்து அது வந்து பெரியவங்களுக்கும் சேம் தான். இந்த 11 வயதினர் டீனேஜர்ஸ்க்கும் அதே தான். அதனால வந்து அவங்க வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால இடை குறைப்பு வந்து ஈஸி. இது எவ்வளவு சிறப்பாக செயல்படுதுன்னா வந்து சில ஆய்வுகளின் போது இந்த BMI, இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு குறையுது. ஒரு ஆராய்ச்சியில வந்து 45% டீனேஜர்ஸ் வந்து அந்த சிகிச்சைக்கு பிறகு அந்த உடல் பருமன் அந்த ரேஞ்சில் வந்து ஆரோக்கியமான நிலைக்கு வந்துடுறாங்க. இன்னொன்று வந்து இந்த புது மருந்துனால அது எவ்வளவு பாதுகாப்பானது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பொதுவான பக்க விளைவுகள் வந்து என்ன, குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு, இவை பெரும்பாலும் தற்காலிகமானவை. தீவிரமான பாதிப்புகளுக்கும் சான்ஸ் இருக்கு. அது வந்து ரொம்பவும் ரேர், 100ல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி. இன்னொன்று வந்து இது புதிய மருந்துகள்னால இதோட நீண்ட கால தரவுகள் எதுவும் இப்போதைக்கு இல்லை. ஆனா அடல்ட்ல இருந்து பார்க்கும்போது ஓரளவு இது வந்து பாதுகாப்பானது மாதிரி தான் தெரியுது. மருந்தை நிறுத்தினால் என்ன நடக்கும்னா வந்து உடல் பருமன் ஒரு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாள்பட்ட நோய். அதனால மருந்தை நிறுத்தும் போது திரும்பவும் பசி அதிகமாகி திரும்பவும் உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அதனால வந்து மருந்து வந்து கண்டினியூஸா சாப்பிடும் அப்படின்றது மிக முக்கியமான பாயிண்ட். இன்னொன்று என்னன்னா வந்து இப்போதைக்கு வந்து இதெல்லாம் வந்து புதுசான மருந்து தான். 2020 இருந்து தான் நிறைய மருந்துகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நிறைய ஆராய்ச்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு. 6ல இருந்து 12 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மருந்துகள் பாதுகாப்பானதா அப்படின்னு சோதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து டியூவல் ஆர் ட்ரிபிள் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு மருந்துகள், அதுவும் வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூட்டு முயற்சி இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து உடற்பயிற்சி, 2வது வந்து உணவு கட்டுப்பாடு, அதோட மருந்தை சாப்பிடும்போது இன்னும் அதிக பலன் கிடைக்கும். இது பண்ணும்போது ஒரு மருத்துவர், உணவியல் நிபுணர் மற்றும் மனநல நிபுணர் இவங்களையெல்லாம் கன்சல்ட் பண்ணி அவங்களோட குரூப்போட ஆலோசனைப்படி நடந்தீங்கன்னா இன்னும் நல்ல பயன் கிடைக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. இதில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா இதெல்லாம் புது மருந்துகள்னால இதோட விலைகள் வந்து ரொம்ப அதிகம். அதனால வந்து நிறைய இங்கே அமெரிக்காவில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவ்வளவு ஈஸியாக வந்து ஆத்தரைஸ் பண்ணுறது கிடையாது. அதோட விலைகள் அதிகமாக இருக்கிறதுனால சில பேருக்கு மாத்திரம்தான் இது கிடைக்கப்படுது. காசு இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். இந்த சுருக்கமாக வந்தோம்னா குழந்தைகள் உடல் பருமன் வந்து ஒரு சிக்கலான, ஒரு நாள்பட்ட மற்றும் குணப்படுத்தக்கூடிய நோய். வாழ்க்கை முறை மாற்றங்கள் முக்கியம், உணவு முறை மாற்றங்கள் முக்கியம்,
இந்த மருந்துன்றது வந்து மிக முக்கியமான கருவி. இதெல்லாம் காம்பினேஷன் பண்ணா குழந்தைங்களோட உடல் பருமனை குறைக்க முடியும். குழந்தைங்களோட ஆரோக்கியத்தையும் எதிர்கால ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இதனால வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து உங்க ஹெல்ப் பண்ணலாம். மீண்டும் மற்றொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.